கிராமத்தில் ராமன், பீமன், சோமன் என்று 3 வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர். ராமன் கல்வி அறிவில் மிகச் சிறந்தவன், பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன், சோமனோ தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகள் செய்யக்கூடியவன். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளை வைத்து ஊர் மக்களின் ஆதரவும் சொற்ப வருமானமும் பெற்று காலத்தை கழித்தனர். ஆனால் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகருக்கு சென்றனர். நகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார். என்னம்மா, எல்லாம் தயாரா? சற்று நேரத்தில் கிருபானந்தா யோகி வருகை தர இருக்கிறார். ஆம், எல்லாம் தயாராக இருக்கிறது. கிருபானந்தா யோகியும் வருகை தந்தார். ஜமீன்தாரின் உபசரிப்புகளினால் திருப்தி அடைந்த யோகி, உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள் என்று வாழ்த்தினார் யோகி. ஆச்சரியப்பட்ட ஜமீன்தாரும் அவரின் மனைவியும், சுவாமி, எங்களுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. அப்படி இருக்கையில் பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டாள் ஜமீன்தாரின் மனைவி. சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி, அம்மா, அது தெய்வ வாக்கு. நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தெடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி. சரியாக அந்த சமயத்தில் ராமன், பீமன், சோமன் ஆகிய மூவரும் ஜமீன்தார் வீட்டு கதவை தட்டினார்கள். மூவரையும் பார்த்த யோகி ஒரு திட்டமிட்டார். மூவரில் யார் சிறந்தவரோ அவரையே ஜமீன்தாருக்கு தத்து பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் மூவரும் யார், என்ன பெயர், எதற்காக வந்திருக்கிறீர்கள், அனைத்தையும் நான் அறிவேன். ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்தில் இருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள். அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் சுவாமி, தசரத மலை எங்கே உள்ளது? நாங்கள் எதற்காக பழம் கொண்டு தர வேண்டும்? எங்களுக்கு என்ன பயன்? தசரத மலையை பற்றி ஒரு சின்ன தகவல் மட்டும்தான் என்னால் தர முடியும். அது மேற்கு திசையில் இல்லை. அதனால் மற்ற 3 திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடுங்கள். 2 மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்தில் உள்ள பழத்தை கொண்டு வரீர்களோ அவங்களுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியை கொடுத்து விடுவார். அது மட்டுமில்லை, யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது ஸ்வீகார புத்திரனாக தத்தெடுத்துக் கொள்வார். யோகியை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர்.